நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். இன்ஃபேக்ட் நான் என் பையனுக்கு சீட்டை வாங்கி தர மாட்டேன் இந்த காலேஜில். நான் என்ன சொன்னேன்னா, நீ மார்க் கம்மியாக வாங்கினா நீயே ஃபைட் பண்ணி சீட்டு வாங்கிட்டேன். அதாவது என்ன இந்த சொல்லுவாங்களா, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குமே தவிர மீனை வச்சு நிறைய பேருக்கு நீங்க சீட்டு வாங்கி வாங்கி கொடுத்து என் பையனுக்கு வாங்க மாட்டேன். அதாவது நிறைய அதை திருப்தியா வாழ்ந்தியா, ஒரு டெத் பெட்ல நீ சந்தோஷமா இருக்கியா அப்படிங்கிறது ஒரு மேட்ரு. அதுல நான் உறுதியா சந்தோஷமா இருப்பேன். கொடுக்குற வேலையை ஒழுங்கா பண்ணுங்க. அதான் சொன்ன கக்கூஸ் கழுவுற வேலையை வந்து ஒழுங்கா பார்த்தீங்கன்னா, செய்வனை திருந்த செஞ்சோம்னா நிச்சயமா நம்மளுக்கு முன்னேற்றம் தாங்க வரும். அதில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகவே முடியாது. நீங்கள் முட்டாள் முதலாளிகிட்ட மாட்டினா கூட நீங்கள் முன்னுக்கு வந்துட முடியும். நீங்கள் முடிஞ்ச அளவு நேர்மையாக கொடுத்த வேலையை ஒழுங்காக பண்ணிங்கன்னா தன்னால் உங்களுக்கு மரியாதை வரும். மரியாதை வந்தால் காசு வரும். அந்த காசை என்னை மாதிரி தொலைக்காமல் நல்லா வச்சுக்கங்க. அவ்வளோ சிம்பிள் ஃபார்முலா. என்னை பொறுத்தவரை வாழ்க்கையில் சான்ஸ் வந்தால் எடுத்து போயிட்டே இருக்கணும். நீ கேம்பிள் பண்ணுறான்னு நான் சொல்லலை, கேம்பிள் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. பட் வாழ்க்கையே கேம்பிள் தான். நீ காரை ஓட்டிகிட்டே போகிற, இடிச்சிருவோம் பயந்துட்டே போனால் இடிச்சிருவேன். ஸோ நீ நம்பிக்கையாக ஓட்டு, ரோட்டை பார்த்து ஓட்டு, டெஃபினட்டாக நீ ஜெயிக்கத்தான் முடியும். இன்றைக்கி நீ என்னை கேளு, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், எவனுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் யாரையும் ஏமாற்றலை, ஏமாற்ற முயற்சி பண்ணலை, அதை வந்து இமேஜின் கூட பண்ணலை. பழி வாங்குறது கூட என்னை கெடுத்தவனை கூட நான் பழி வாங்க மாட்டேன். திட்டுவேன், ஏண்டா பொறுக்கி அது மாதிரி திட்டுவேன். அது திட்டலைன்னா நம்ம மனசாக இருக்க முடியாது. ஸோ லெட் அவுட்டு வேணும்ல. சில சமயம் ஓவராக பேசி கெட்ட வார்த்தை திட்டி போடுவேன், அதனால பிரச்சனைகள் வரலாம். படி என்ன பண்ண முடியும்? அதுக்காக நம்ம ரொம்ப அடக்கிலாம் வாசிக்க முடியாதுங்க. வாழ்க்கையை வாழணுங்க சார். எமோஷன், கோவம் வர்றவன் தான் மனுஷனாக இருக்க முடியும். கோவம் இல்லாதவங்களாம் இருக்கிறவங்கலாம் நீ ட்ராமா தான் பண்ணணும். நடிக்க தெரியும். சில பேர் இருக்கான், அஜித் குமார் ஒருத்தர் இருக்கான், என்கிட்ட பணம் வாங்கி இல்லைன்னா அவன் வாழ்க்கை பூரா நடிக்கிறான், சினிமாவில் நடிக்க தெரியாது. இவ்வளோ ஸ்லிம்மாக பெஸ்ட்டாக இருக்கீங்களா? ஹெல்த் வைஸ் நீங்கள் என்ன, நீங்கள் நல்ல திங்கிங் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, மற்றபடி கிளியர் திங்கிங் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். எப்போ தண்ணி போடுவேன், எப்போ அது எனக்கு தொழிலாக பண்ண மாட்டேன். சரி, அது எனக்கு பெரிய பேஷனும் கிடையாது. இப்போது எப்படி எனக்கு இங்கிலீஷ் ஒரு பேஷன், சினிமா ஒரு பேஷன், அப்படி தண்ணி போடுறது எனக்கு பேஷன் கிடையாது. சரி, களவும் கற்றுமுறை தானே அவ்வையார் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து லிட்டரலாக வாழ்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வேன். நான் வந்து பார்த்தீங்களா, இந்த ஷூ போட்டிருக்கேன்னா வீட்டுக்கு, கார் வீட்டில் நிற்கிது, கார் விலை 1 கோடி ரூபா, நடந்தும் போக வீட்டுக்கு. ஒரு அனுபவங்கிறது என்ன, நம்ம வந்து ஒரு 40-50 வருஷமாக நம்ம வந்து முட்டி மோதி வேலை வந்திருக்கோம். நான் எனக்கு வரையில் நான் சில்வர் ஸ்பூனோட வரல. எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஒரு நேர்மையான ஆள். அவர் வந்து வியாபாரத்தில் ரொம்ப ஜெயிக்கலை. எங்கள் ஐயா வந்து பர்மாவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, வட்டி தொழில் வேண்டான்னு சொல்லி பெட்ரோல் ஸ்டேஷன் தான் வச்சுருந்தாங்க, சவுக்குங்கிற இடத்துல. எங்கள் வீட்டில் பொறுமை எல்லாருமே கொஞ்சம் நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிற ஆளுங்க. முடிஞ்ச அளவுக்கு அது கொஞ்சம் பிடிக்குது எல்லாருக்கும். அதாவது ஒருத்தனை அடித்து வாங்கக்கூடாது பணத்தை, அவனை அப்படிலாம் நாங்கள் யோசிப்போம். அது ஏன்னு தெரியல, எனக்கு நல்ல குணமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி எங்கள் அப்பா பண்ணது நான் நல்ல வேலை எங்கள் அப்பா வைத்து பேசினதில்லை. எங்கள் அப்பா வந்து எங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். நான் வெளில வந்து நான் ஆரம்பித்து நடத்தினேன். ஸோ நானே எல்லாம் பண்ணிக்கிட்டேன். சரி, அது தீதும் நன்று பிறதர வாரா. அதனால என்னை யாரும் பெருசாக கேள்வி கேட்ட முடியாது. இப்போ உங்கள் பணத்தை நான் எடுத்து நஷ்டப்படுத்தினா நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஏன் பணம் நான் சம்பாரிச்ச பணம் நான் கஷ்டப்படுவேன், விளையாடுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஐ டோன்ட் கேர் வாட் யூ திங்க், ஐ எம் வாட் ஐ எம், டேக் மீ ஆர் லீவ் மீன்னு திமிரில். இட்ஸ் த வே ஐ பிஹேவ். எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால் நான் பண்ணுறேன். ஸோ அனுபவங்கிறது வேறு, பையன் சொல்கிறது வேறு. பையன் 25 வயசில் நினச்சிருப்பான், அப்பா நம்மளை சினிமாவுக்குள்ள விடலேன்னு நினச்சிருப்பான். இன்ஃபேக்ட் நான் என் பையனுக்கு சீட்டை வாங்கி தர மாட்டேன் இந்த காலேஜில். நான் என்ன சொன்னேன்னா, நீ மார்க் கம்மியாக வாங்கினா நீயே ஃபைட் பண்ணி சீட்டு வாங்கிட்டேன். அதாவது என்ன இந்த சொல்லுவாங்களா, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குமே தவிர மீனை வச்சு நிறைய பேருக்கு நீங்க சீட்டு வாங்கி வாங்கி கொடுத்து என் பையனுக்கு வாங்க மாட்டேன். ஏன்னா உடையார் நானும் ரொம்ப ஃப்ரெண்டு. வெடி காலேஜ் இடம் வாங்கியிருக்க முடியும் ஒரு வாரத்தை போய். தப்பி தவறி அவர் என்னப்பா 88 மார்க் வாங்கியிருக்கான் பையன், என்னால் தர முடியாத நேரம் வச்சுங்களேன். எனக்கு அவருக்குள்ள நட்பு போயிடும். நான் ஒரு 15 வருஷமான நட்பு. அதாவது ஒரு பெரிய லெவலில் இருக்க ஒருத்தர் உடையாருங்கிறவர். அவர்கிட்ட போய் நான் வந்து நீட்டு அவர் தரலைன்னா எனக்கு டெஃபினட்டாக கோவம் வரும். நான் மனுஷன் தானே, எமோஷன் ஆகும். அது வேண்டான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நீ வாங்கின மார்க்குக்கு உனக்கு இந்த மாதிரி கிண்டி இன்ஜினியரிங் கிடைக்கலையா, ஓகே, உனக்கு என்ன காலேஜ் கிடைக்குதோ அதில் படி, நீயே படித்து முட்டி மோதி முன்னேறுவா அப்படின்ட்டு. அவன் எம்என்எம் இதில் கேட்டான், எம்என்எம் ஜெயின் காலேஜில் தான் கிடைச்சிது. கார் வாங்கி கொடுத்தேன். அஃப்கோர்ஸ் காரில் போயிட்டு வந்தான். எத்தனை பேர் காரில் போவாங்க அந்த காலத்தில்? நான் சொல்கிறது ஒரு 1980
இல்லை 1988 வச்சுங்களா, 1990 1990 இல்லை 1998 96 97. ஓகே. ஸோ கார் வாங்கி கொடுத்து என்ன முடியுமோ நான் பண்ணேன். ஒரு வாட்டி என்னை குமாராணி கேட்டாங்க, என் சின்ன பையன் சைக்கிளில் போனேன். ஆண்டி கேட்டாங்க, நீ என்ன நாராயணன் உன் பையனை வந்து இந்த மாதிரி சிரமப்படுத்துகிற சைக்கிளில் ஆரம்பிச்சுன்னு. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, அவன் வாழ்க்கையில் நல்லது கெட்டது கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. இல்லை நீ அவனுக்கு ஒரு வண்டி வச்சு கொடுக்க வேண்டாமா அப்படிம்பாங்க. ஏன்னா அவன் சிட்னாடு தேசனில் படித்தான். அப்போ அதுக்கப்புறம் வந்து ஒய்ஜிபி ஸ்கூலில் படித்தான். மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி வந்து என் மேலே பெரிய மரியாதை. நான் ஒரு லெட்டர் கொடுத்தா சீட் கொடுத்துருவாங்க ஒரு காலத்தில். எனக்கு நல்ல மரியாதையெல்லாம் இருந்தது சார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னென்னா நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், ரொம்ப கேர்ட்டியஸாக இருப்பேன். இப்போது மிஸ்ஸஸ் ஒய்ஜிபிங்கிறவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு லெட்டர் தான் சார், ஒரு ஃபோன் கால் தான், அலறி அடித்து சீட்டு கொடுத்துருவாங்க. எங்கள் சொந்தக்கார குழந்தைங்களுக்கு எத்தனை பேர் சீட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். சொல்லிக்காம இருக்காங்க அதெல்லாம். புரியுது எனக்கு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைத்த பேர்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது என்னென்னா இதெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடிஞ்சது, கடவுள் வழிவிட்டால். இதெல்லாம் அனுபவத்துக்காக நான் சொன்னேன். என்னென்னா நான் ஒரு மாதிரியான டயத்தை செலவு பண்ணி என்னுடைய நட்புகளை பில்ட் பண்ணதுனால தான் எனக்கு அந்த மரியாதை இருந்தது. வெறும் காசு போட்டு சம்பாரிச்சா அது இருக்குமா? அது இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா வந்து சம்பாரித்து பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி வைக்கல. சும்மா நாங்கள் வாடு இருந்தால் ஒரே ஒரு கேமராவில் வேலைக்கு ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஏதோ நல்ல பேரோட ஏதோ இருக்கும். நம்ம காசை நான் விட்டேன், தொலைச்சேன், சம்பாரித்தேன், போனேன், வந்து எல்லாம் இருக்குது. எல்லாரும் இதை பண்ண முடியுமா எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கு காசு தொலைஞ்சா அப்செட் ஆகாதீங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதாவது சார், டு எர் இஸ் ஹியூமன். எல்லோரும் தப்பு பண்ணுவாங்க. அதை முடிஞ்ச அளவு குறைச்சலாக பண்ணுங்கள். உங்கள் சைடில் தப்பு பண்ணாதீங்க. அடுத்தவன் தப்பு பண்ணுவான். எனக்கு சொல்லுவார், சிஇஓ இருப்பார் இது தூர்தர்ஷனில், சொல்லுவார், நாராயணன் நீ கேஸ் போட்டினா ஜெயிச்சிருவாடா அப்படிம்பாரு. ஏன் சார், நீ வந்து தப்பே பண்ண மாட்டேன். தூர்தர்ஷனில் 6 ஸ்டேஜ் இருக்குது, எவனா வந்து தப்பு பண்ணியிருப்பான், ஸோ நீ ஜெயிச்சு விடுவா அப்படிம்பாரு. அந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணாமல் இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில். அது பணம் மட்டும் வாழ்க்கை இல்லைங்க சார். பணத்தை மீறி நிறைய மேட்டர் இருக்குது. அதாவது நிறைய, அதை திருப்தியாக வாழ்ந்தியா, ஒரு டெத்து பெட்டில் நீ சந்தோஷமா இருக்கியா அப்படிங்கிற ஒரு மேட்ரு. அதில் நான் உறுதியாக சந்தோஷமா இருப்பேன். முடிஞ்சாலும் அடுத்தவங்களை மென்டலாவோ ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணாமல் எவ்வளோ நேரம் அதுக்காக பணம் கொடுங்கன்னு நான் சொல்லேன். கொடுத்தா யார்ட்டையும் வாங்க முடியாது இந்த காலத்தில். என் பணம்லாம் எத்தனையோ கோடி மாட்டிட்டு இருக்கு. அதனால பணம் யாருக்கும் கொடுக்காதீங்க. கொடுத்தா நட்பு தான் கெடும். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். பணம் கொடுத்தா கொடுக்கலாமே தவிர வாங்க முடியாது. அதுக்கு தான் இருக்குது இந்த காலம். எதுக்காக அப்படி பண்ணுறாங்க எனக்கு தெரியாது. நான்லாம் வாங்கின பணத்தை முடிஞ்ச அளவு கொடுக்க தான் பார்ப்பேன். பட் மித்தவங்க அப்படி இல்லை. அதுக்கு அவர் காரணம் சொல்லுவோம், ஆஸ்பத்திரியில் இருக்கேன், டிரைவிங்கில் இருக்கேன், என்னென்னமோ சொல்லுவாங்க காரணம் பணம் கேட்டோம்னா. அதனால் பணம் சம்பாதிக்கணும், நேர்மையாக வாழணும், நம்ம தப்பு பண்ணாமல் இருக்கணும். இதெல்லாம் வந்து அட்வைஸ் மாதிரி தெரியும். பட் இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் வாழ்க்கையில். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தன்னம்பிக்கையை வந்து கொடுக்கும். திமிரா தைரியமாக வாழலாம். அந்த திமிரான வாழ்க்கையே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 1000 கோடி சம்பாதிக்கணும் என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாது. பட் ஓரளவு வேண்டிய அளவு சம்பாதிச்சு நிம்மதியாக வாழணும்னா வாழலாம், பாசிபிள். யாருமே வந்து எனக்கு வழி இல்லைன்னு சொன்னாங்கன்னா பைத்தியக்காரத்தனம். எங்கே இருக்கிற வழியை பிடிச்சி நீ, அதான் ஒருத்தர் சொல்லுவார் என்கிட்ட, எப்பா உனக்கு ஒரு நூலை கொடுத்தா போதுப்பா, அதை கயிறாக திரிச்சு மேலே ஏறுவாப்பான்னு சொல்லுவார். நான் சொல்கிறது நான் எனக்கு 20 வயசு இருக்கையில் சொல்லுவார். எங்கள் ஊரில் நாயகம் ஒருத்தர் இருந்தார், கணக்கு விட்டால் சொல்லுவார், நாராயணன் நீ ரொம்ப கெட்டிக்காரன்டா, நல்லா ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லை, உனக்கு ஒரு நூலை கொடுத்தா நீ வந்து கயிறாக திரிச்சு மேலே ஏறிடுவாம்பார். இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அரைக்குறையா. அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் எந்த வாழ்க்கையும் இல்லைங்க. நம்ம செட்டியார் பையங்க சம்பாதிக்க ஆசை இருக்கத்தான் வேணும், இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. ஓகே, பட் நீங்கள் முடிஞ்ச அளவு நேர்மையாக கொடுத்த வேலையை ஒழுங்காக பண்ணிங்கன்னா தன்னால் உங்களுக்கு மரியாதை வரும். மரியாதை வந்தால் காசு வரும். அந்த காசை என்னை மாதிரி தொலைக்காமல் நல்லா வச்சுக்கங்க, அவ்வளோ சிம்பிள் ஃபார்முலா. ஆமாம், காசை தொலைச்சிடாதீங்க. இப்போ நான் தொலைச்சி சம்பாதிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கிறதுனால தொலைக்கிறேன், சம்பாதிப்பேன், மறுபடியும் சம்பாதிப்பேன். நம்ம நல்லா தான் இருக்கேன், நான் ஒன்றும் அழிஞ்சு போயிடல. பட் என்னென்னா, வர்ற காசை பத்திரம் வச்சுக்க முடியுமான்னு பாருங்க. பட் அதுக்காக நான் வந்து ஆரம்பத்திலேயே எக்கூர் கிராமத்தில் இருக்கிற போது நான் ஸ்கூலில் கோல்டு மெடல், நான் அங்கேயே வந்து என்னோடய கிளாஸ்மேட்லாம் ஒருத்தர் ஒரு வேலைக்கு போனேங்க. நான் ஒரு பேங்க் வேலைக்கு நான் போயிருந்தேன் வச்சுக்கேன், ரிசர்வ் பேங்க். எங்கேயும் சேர்ந்துருந்தேன்னா நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன். அதுவும் ரிஸ்கே எடுக்காமல் நான் ஒரு புரிய இந்த வெள்ளி சாமானை வாங்கினா எல்லோரும் பத்திரமா வைப்பாங்க 5 ஜெனரேஷனுக்கு. நான் அப்படி இல்லை. என்னை பொறுத்தவரை வாழ்க்கையில் சான்ஸ் வந்து எடுத்து போயிட்டே இருக்கணும். நீ கேம்பிள் பண்ணுறான்னு நான் சொல்லலை, கேம்பிள் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. பட் வாழ்க்கையே கேம்பிள் தான். நீ காரை ஓட்டிகிட்டே போகிற, இடிச்சிருவோம் பயந்துட்டே போனால் இடிச்சிருவேன். ஸோ நீ நம்பிக்கையாக ஓட்டு, ரோட்டை பார்த்து ஓட்டு, டெஃபினட்டாக நீ ஜெயிக்கத்தான் முடியும்.
அதாவது கொடுக்குற வேலையை ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருந்தால் நிச்சயமாக ஜெயிக்கலாம். வர்ற வேலையை விடாத, அது வாழ்க்கையில் சான்ஸ் எடுக்காமல் இருக்காத. தடிக்க விழுந்தால் அடுத்து எந்திரிச்சிருக்கலாம். நீ தடிக்க விழுந்து பயந்தேன்னா சான்ஸை எடுக்க முடியாது. ஸோ வாழ்க்கையை எப்படி வாழணும், இந்த சாரி நான் போதிக்கிறேன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். கொடுக்குற வேலையை ஒழுங்காக பண்ணுங்க. அதான் சொன்ன கக்கூஸ் குழுற வேலையை வந்து ஒழுங்காக பார்த்தீங்கன்னா, செய்வனை திருந்த செஞ்சோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு முன்னேற்றம் தாங்க வரும். அதில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகவே முடியாது. நீங்கள் முட்டாள் முதலாளிகிட்ட மாட்டினா கூட நீங்கள் முன்னுக்கு வந்துட முடியும். ஸோ நீங்கள் பெரிய சாமர்த்தியமே பண்ண வேண்டாங்க வாழ்க்கையில். நீங்கள் சாதாரணமாக நேர்மையாக வாழ்ந்தாலே முன்னேற வந்துடலாம். நான் சத்தியம் இன்றைக்கி ஒருத்தர் கூட சாமர்த்தியம் பண்ணதில்லை. நம்புவீங்களா எனக்கு தெரியாது. இப்போது நான் இந்த இடத்த வாங்கின போது கூட அவர் வந்து நேர்மையாக தான் இப்போ ஃபிட் பண்ணார், அதுபடி தான் வாங்கினேன். அதாவது எல்லாமே வந்து பாசிபிளுங்க. நேர்மையாக வாழ்ந்த நம்ம செட்டியாருங்க அதனால தான் முன்னேறினாங்க. அதனால தான் நம்ம கம்யூனிட்டிக்கு நல்ல பேர் இருக்குது. இப்போ வந்து இன்னொன்றுனா, இந்த நேர்மையாக வாழ்ந்தால் வந்து பாசிபிள் அப்படிங்கிறீங்க. இது வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கிற ப்ரெசென்ட் வேர்ல்டில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது என்னன்னா, அது வந்து நீங்க வந்து உங்களுடைய ஆசைகளை மேபி லிமிட் பண்ணிக்க வேண்டியது இருக்கலாம், எனக்கு தெரியாது. நீங்க வந்து டிஸ்ஆனஸ்டா வாழ்ந்து சம்பாதிக்கலாம். என்னன்னா சில நேரங்கள் நம்ம நேர்மையா இருந்தா கூட எதிர இருக்கவங்க நேர்மையா இருக்கணும் அவசியம் இல்லை. இல்ல, அதுக்கு தான் சொன்ன அந்த கேரக்டர், அந்த சாமியார் கதை சொன்னேன். அதாவது அவன் கேரக்டர் அதையா, நீ வந்து பாரு, உனக்கு பணம் வேணுமா, வாழ்க்கையில் நிம்மதி வேணுமா, முடிவெடு. உனக்கு வாழ்க்கை வந்து நிம்மதியா ஜாலியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீ நேர்மையா வாழு, சம்பாதிக்கவும் ட்ரை பண்ணு. அதுக்காக ஏமாற்றி வாழ்ந்தீங்கன்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீ உனக்கு 50 வயசு 60 வயசு ஆகல அது உன்னை ஹாண்ட் பண்ணும். நான் ஏமாற்றி தானே சம்பாதிச்சேன்னு உன்னை ஹாண்ட் பண்ணும். இன்றைக்கி நீ என்னை கேளு, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், எவனுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் யாரையும் ஏமாற்ற முயற்சி பண்ணலை, அதை வந்து இமேஜின் கூட பண்ணலை. பழி வாங்குறது கூட என்னை கெடுத்தவனை கூட நான் பழி வாங்க மாட்டேன். திட்டுவேன், ஏண்டா பொறுக்கி அது மாதிரி திட்டுவேன். அது திட்டலைன்னா நம்ம மனுஷனாக இருக்க முடியாது. ஸோ லெட் அவுட்டு வேணும்ல. சில சமயம் ஓவராக பேசி கெட்ட வார்த்தை திட்டி போடுவேன், அதனால பிரச்சனைகள் வரலாம். பட் என்ன பண்ண முடியும், அதுக்காக நம்ம ரொம்ப அடக்கிலாம் வாசிக்க முடியாதுங்க. வாழ்க்கையை வாழணுங்க சார். எமோஷன், கோவம் வர்றவன் தான் மனுஷனாக இருக்க முடியும். கோவம் இல்லாதவங்கலாம் இருக்கிறவங்கலாம் நீ ட்ராமா தான் பண்ணணும். நடிக்க சில பேர் இருக்கான். அஜித் குமாரும் ஒருத்தர் இருக்கான், என்கிட்ட பணம் வாங்கி இல்லைன்னா அவன் வாழ்க்கை பூரா நடிக்கிறான், சினிமாவில் நடிக்க தெரியாது உங்களுக்கு. சரி, அதை நம்ம பண்ண முடியாதுங்க. நீ வாழ்க்கையை வாழியா, நீ வாழணும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இத்தனை வயசாகி போச்சுன்னா என் அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். என் பையனை பற்றி நீங்கள் கேட்டீங்க. அவங்களுக்கு சினிமா ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தது. அப்பா நம்மளை சினிமாவுக்குள்ள நுழைக்கலன்னு. இப்போ நல்ல வேலை நுழைக்கல நினைக்கிறாங்க. ஏன்னா என் மூத்த பையன் வந்து இந்த மாதிரி என்ஜினியர், அவனே சீட்டு வாங்கி அவனே படித்து அவனே தெரியலாம். ரைட் தானே. என் 2வது பையனுக்கு வந்து இங்கிலீஷ் சரியாக பேச வரல, 10ஆம் கிளாஸ் படிக்கல. நான் வந்து மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி ஃபோன் பண்ணி அந்த அம்மா என்னை அமௌஷனலாக அழுக வச்சுட்டாங்க. அவனுக்கு வந்து இங்கே படித்தா +2க்கு வந்து அங்கே போகணும், பத்மஸ்ரீ சந்திரிக்கு. ஆண்டி இந்த மாதிரி என் பையனுக்கு சீட்டுனேன். உனக்கு இல்லாமல் எதுக்கிட நான் சீட்டு நடத்துது, ஸ்கூல் நடத்துகிறேன், உன் பையனை வர சொல்ல. ஆண்டி இந்த மாதிரி நான் அவனை கூட்டிக்கிட்டு சிக்கிம் பூட்டான்லாம் போகிறேன், முடிச்சு வர லேட் ஆகும் அப்படின்னேன். டோன்ட் வரி நாராயணன், உனக்காக ஸ்கூல் வெயிட் பண்ணும், பையனை வர சொல்லி +2 சேர்க்குறேன்னாங்க மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி. எவ்வளோ பெரிய கௌரவம் சார் எனக்கு. அந்த அம்மா எவ்வளோ பெரிய ஆள், இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. பட் என்னென்னா மிகப்பெரிய கல்வியாளர், எவ்வளோ பெரிய ஆள் அவங்க. இப்போ அப்போ என்ன பண்ணேன், ஸ்கூல் முடிச்சோம் லாயலான சீட்டு வாங்கிட்டேன். சீட்டு வாங்கி ஒரே வாரத்தில் அமெரிக்காவிலேருந்து அட்மிஷன் வந்துருச்சு. அப்போ எங்கள் அக்கா பையன், ஆட்சி பையன் அங்கெல்லாம் இருந்தவங்கலாம் இவனை ரொம்ப நாங்கள் பீச்சில் உட்கார வச்சு கேள்வி பண்ணிகிட்டே இருப்போம். இன்றைக்கி அவன் பேசுகிற இங்கிலீஷ் அமெரிக்காரன் கூட பேச முடியாது. ஏன்னா ஒரு மனுஷனை வந்து அவனை நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்து இங்கிலீஷ் தமிழே தெரியாத ஒரு ஊருக்கு அனுப்பிச்சேன் நான். இந்தியானாபாலிஸ்னு அப்போ 1999 என்னமோ இந்தியானாபாலிஸ்ங்கிற இடத்துக்கு அனுப்பிச்சு ஸ்கூல் முடிச்சவொன்னே அனுப்பிச்சிட்டு அவனை அமெரிக்காவுக்கு. ஒரு ரூபாய் தமிழ் பேச தெரியாது. அங்கே போய் தன்னால் என்ன பண்ணால் இன்றைக்கி வெள்ளைக்காரனோட பெட்டராக இருப்பான். ஸோ அதனால் அந்த லாங்குவேஜ் தான் அவன் கற்றுக்கினது, வெள்ளைக்காரன் கேரக்டர் வேணான்ட்டேன் நான். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், நம்ம வந்து யாருக்குமே அனுபவத்தை தான் கொடுக்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன். என் மயங்கி வருத்தப்படலாம் எனக்கு தெரியாது. அப்பா நம்மளை அது பண்ணல இது பண்ணல அப்படிலாம் எனக்கு வருத்தப்பட்டது எனக்கு தெரியல. மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. பட் என்ன பொறுத்தளவில் நான் குடும்பத்துக்கு என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு எங்கே வைக்கணுமோ வச்சுக்கிட்டேன். அதனால் ஐ டோன்ட் ஹேவ் டு ஃபீல் பேட். இவங்க என் பொண்டாட்டியெல்லாம் என்னை குறை சொல்கிறதே கிடையாது. புருஷன் அப்படித்தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ ஷீ வில் பி ஆல்ரைட், ஷீ இஸ் ஓகே. அவங்களுக்கு வந்து என்னென்னா காரு வந்து நல்ல காரு வசதி அதுதானே வேணும், கொடுத்துட்டா அவ்வளோதானே. சரி, தேனோ. அண்ட் என் பொண்டாடி என்னை பற்றி 100% தெரியும். எந்த புருஷனுக்காவது பொண்டாடிக்காவது புருஷனை பற்றி 100% தெரியுமா சொல்லுங்க. வாய்ப்பே இல்லை. என் வீட்டில் 100% என் பொண்டாடி தெரியும் நான் என்ன பண்ணுவேன்.
ஸோ அதனால 99 to 100% அவளுக்கு தெரியும். நீ வேணா கேட்டுக்கலாம் பொண்டாட்டி. அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு அது ஈஸின்னு பார்க்குறேன். என் வாழ்க்கைக்கு இது சுயநலம் தான். என்னுடைய வாழ்க்கை வந்து வசதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கேன். சூப்பர். சரிதானே? என் பையங்களுக்குமே என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சு 98 இல்லை 99% தெரியும். என் சொந்தக்காரனுக்கே தெரியும் எல்லாருக்கும். நான் வாட் ஐ ஆம், நீ டேக் மீ லீவ் மீ. எங்கள் ஆட்சிக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என் சொந்தக்காரன் எல்லாருக்கும் நான் நாராயணன் எப்படி, அவன் என்ன பண்ணுவான், சினிமா இப்படி எடுப்பான், நிறைய பேர் கேள்வியும் பண்ணுவாங்க. நான் பற்றி கவலை பண்ண மாட்டேன். நான் வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு அது ஈஸி, வாழ்க்கை வந்து ஈஸியாக இருக்குண்ணே. உண்மையை பேசுனேன். அப்போ அடுத்து நீங்கள் ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணுறீங்களா? பண்ணுறோம். அது என்னென்னா, இப்போ அது கமல் சார் தான் ஓகே சொல்லணும். நான் வந்து போன மாதம் அவரை போய் பார்த்தேன். சரி, இந்த விக்ரம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கு முன்னாலேயே நான் சொன்னேன் அவர்கிட்ட பார்ட் 2 பண்ணலான்னு. அப்போ அப்படியே போயிட்டு இருந்தது. அவருடைய செக்ரட்டரி மகேந்திரன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கமல் சார் ரைட் ஹேண்ட். அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர்கிட்ட நான் சொன்னேன், அப்படியே இழுத்துக்கிட்டே வந்துருச்சு. அப்புறம் படம் ரெடி ஆகணும், அந்த டென்ஷனில் இருந்தாங்க. அப்போவே நான் வந்து ஒரு அட்வான்ஸை கொடுத்துருக்கோன்னு நான் தப்பாகி போச்சு. பட் எனக்கு இவர் மகேந்திரன் வந்து கிளியர் பண்ண தான் நான் பண்ணணும்னு வெயிட் பண்ணேன். இப்போது அப்புறம் படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் போய் பார்த்தேன். அவரை கங்க்ளையும் பண்ணிவிட்டு பல விஷயங்கள் பேசிவிட்டு அப்போ நான் சொன்னேன், இன்னொரு மேட்டு கேட்க வேண்டியது கமல் சார், கேட்கலாமான்னு கேட்டேன். ஐயோ நல்லா கேளு அப்படின்னாரு. இந்த வேட்டையாடு விளையாடு பார்ட் 2 கொஞ்சம் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டேன். 2-3 கமிட்மெண்ட் இருக்கேன் அப்படின்னாரு. நான் நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் கமிட் பண்ணியிருக்கோம், பட் கௌதம் ரெடி பண்ணிட்டார் ஸ்கிரிப்ட், அதனால் கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னேன். அப்போது சரி நம்ம பேசுவோம் நாராயணன், பின்னால் பேசுவோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் 2 மெசேஜ் மகேந்திரனுக்கு போட்டேன். அவர் மகேந்திரன் வந்து என்னை வெயிட் பண்ணுன்னு இருக்காரு. ஸோ நான் மகேந்திரன் சொல்கிறபடி தான் பண்ண முடியும். ஏன்னா அவர் என் மேலே பெரிய மரியாதை உள்ள ஒரு மனுஷன். கமல் சாரும் மாட்டேன்னு சொல்லாமல் வச்சுருக்காரு. நடக்குங்கிற நம்பிக்கை இல்லை. இன்னும் சின்ன படம் எடுக்க மாட்டேன். சின்ன படம் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன ஒரு கோடி ரூபா படம் சொல்லி 4 கோடி ரூபா காலி பண்ணிட்டு போயிட்டான். சரி, இவங்கெல்லாம் வந்து அதாவது யாருமே வார்த்தை சுத்தம் இல்லாமல் இருக்காங்கண்ணே. நாக்கு இருக்கிற என்ன வேணாலும் பேசுகிறான். நீங்கள் நான்லாம் வந்து வார்த்தை கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், நான் மறந்துட்டேன்னு ஒரு ஞாபகப்படுத்தினா கூட வார்த்தையை ஐயோ சொல்லிட்டேனா, சரிப்பா மாறலப்பா, எத்தனை கோடி நஷ்டம் பரவாயில்ல பண்ணுறேன். அந்த மாதிரி எனக்கு அது பிடிச்சிருக்கு. பணம் போகுது வருதுங்க, வார்த்தை கொடுத்தாச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டான்னா ஒன்றும் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லை கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும். நான் முடிஞ்சளவு மன்னிப்பு கேட்காமல் காப்பாற்றிடுவேன் 99%. இதை 1-2 தான் மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்துடும் ரொம்ப முடியாத பட்சத்தில். அதனால் நிறைய பேர் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு 100% அப்படி தான் இருக்காங்க. என்ன வேணாலும் பேசிடலாம், நம்ம நாளைக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கலாம். நான் சில பேரை கேள்வி பண்ணுவேன், டேய் ஒருத்தன் சொல்லுவான் நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படிமா, டே எங்கடா வர்றேன், பிரிட்ஜு மேலே வர்றேம்மா, டே எந்த பிரிட்ஜு மேலே வர்றேன், ஏன்னா கோடம்பாக்கம் பிரிட்ஜா மயிலாப்பூர் பிரிட்ஜா எனக்கு தெரியாதுல்ல, எத்தனை மணிக்கு வருவேன், சொன்ன டயத்துக்கு வரணும்ல. நான் முடிஞ்ச வரைக்கும் பங்க்சுவலாக இருக்கும்னு நினைக்கிறாள், முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுவேன். ரொம்ப முயற்சினா. ஆனால் இன்னொன்று வந்து இவ்வளோ ஸ்லிம்மாக பெஸ்ட்டாக இருக்கீங்களா, ஹெல்த் வைஸ் நீங்கள் என்ன, நீங்கள் நல்ல திங்கிங் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, மற்றபடி கிளியர் திங்கிங் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். எப்போ தண்ணி போடுவேன், எப்போ அது தொழிலாக பண்ண மாட்டேன். சரி, அது எனக்கு பெரிய பேஷனும் கிடையாது. இப்போது எப்படி எனக்கு இங்கிலீஷ் ஒரு பேஷன், சினிமா ஒரு பேஷன், அப்படி தண்ணி போடுறது எனக்கு பேஷன் கிடையாது. சரி, களவும் கற்றுமுறை தானே அவ்வையார் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து லிட்டரலாக வாழ்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வேன். நான் வந்து பார்த்தீங்களா இந்த ஷூ போட்டிருக்கேன்னா வீட்டுக்கு, கார் வீட்டில் நிற்கிது, கார் வேலை 1 கோடி ரூபா, நடந்தும் போவேன் வீட்டுக்கு. 21 மினிட்ஸ் வீட்டுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு. காலையில் நடந்து வரும். வெயில சில பேர் கேள்வி பண்ணுவான் 12 மணி கொண்டு நடக்கிறேன். அதை பற்றி நம்மளுக்கு இல்லை, எனக்கு நடக்கணும். மோஸ்ட்லி கார் அங்கே இருக்கும் இல்லை இங்கே இருக்கும். முடிஞ்ச அளவு காரை யூஸ் பண்ண மாட்டேன். அதாவது வீட்டு டு ஆஃபீஸ் தான், வெளியில் போகல கார் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் போகிறோம், ஒரு ஆஃபீஸரை பார்க்க போகிறோம், இல்லை போலீஸ் டிஜிபி பார்க்க போகிறோம்னா காரில் போவோம். மித்தப்படி முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒரு 3-4 மாதமாகவே அந்த கொரோனா டயத்தில் கார் யூஸ் பண்ணேன். ஏன்னா அந்த போலீஸ்காரங்களாம் என் காரை தெரியும், அதனால கொஞ்சம் எனக்கு வீட்டுக்குள்ள உட்கார முடியாது. என்னால் நான் ரொம்ப ஒரு ஹாப் பேஸாடான ஒரு பரபரப்பான ஆள், எனக்கு ஆக்டிவாக இருக்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டு டல் அடிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்க முடியாது. யாராவது யூ நீட் பீப்புள் டு இன்ட்ராக்ட் வித். இல்லை சும்மா நீங்கள் தனியாக உட்காந்திங்கன்னா கிறுக்கு தான் போடும். என்ன கிறுக்கு பிடிக்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு நாள் தனியாக விட்டிங்கன்னா போதும், கிறுக்கு பிடிச்சிடும். எனக்கு வந்து ஆளுங்க இருக்கணும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, பேசுறது, கொள்றதுக்கெல்லாம். ஸோ கொரோனா டயத்தில் எனக்கு திறந்து விட்டுருவாங்க. டிஜிபி ஆஃபீஸ் வழியாக தான் நான் வருவேன் காரில். என் கார் எல்லாம் தெரியலையே அந்த ஏரியாவில் விட்டுருவாங்க. நான் காலைல 11 o'clock வருவேன். சமயக்காரர் வந்து எனக்கு லஞ்சு கட்டி கொடுத்துருவார். ஏன்னா அவரால் வர முடியாதுன்றதுங்க, குறுக்கோழிலாம் இருக்குல்ல, வர முடியாது. சாப்பிட்டு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். போலீஸ்காரங்களும் எனக்கு தெரியும், என் கார் தெரியும், எல்லாம் தெரியும். எனக்கு டிஜிபி ஃப்ரெண்டுங்கிறது அவங்களுக்குலாம் தெரியும். ஸோ அதனால் நான் பாட்டு கொரோனா டயத்தில் டெய்லி வந்து போயிட்டு தான் இருந்தேன். ஆஃபீஸில் யாருமே இருக்க மாட்டேன். பெரிய பெரிய பில்டிங் இருக்குல்ல,
5 ஃப்ளோரில் ஒருத்தர் இருக்க மாட்டான். நான் மட்டும் வந்து மேலே உட்காந்துருப்பேன். யாராவது கட்டாயம் பார்க்கணும்னா வந்து பார்த்து போங்க. ஓப்பன் டெரஸ், அதனால யாரும் கொரோனாவும் வராது பாருங்களேன். ஸோ வாழ்க்கை வந்து கொரோனா டயத்துலையும் ஐ ஹேட் மை ஓன் வே ஆஃப் லிவிங். ஸோ இப்போ பாருங்க ஓப்பன் டெரஸ் தான் உட்காந்து. ஆமாம், நான் ஏர் கண்டிஷனை போட்டு ரூம்குள்ளே உட்காரணுங்கிறது கிடையாது. வெளிச்சமா நல்லா எங்கள் ஊர் கிராமத்தில் அப்படி தான் வீடு கட்டியிருக்கேன். வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா வெளிச்சமா இருக்கும், எல்லா கதவும் திறந்து போட்டிருப்பேன். என் வீட்டில் வீடு கதவை மூட மாட்டேன். பட் மெட்ராஸில் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் 6 மணிக்கு திறந்தோன்னா ராத்திரி 9 மணிக்கு தூங்குறப்ப தான் போடுவோம் கதவை. என் பொண்ணாடி நக்கல் பண்ணுவான், கண்ணாடியும் போட்டுப்பீங்க கதவையும் திறந்து வைப்பீங்க, நாங்கள் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ண கூட முடியாதும்மா. என்னங்க இருக்கு, வேணா மூடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது. அதாவது இந்த டிரான்ஸ்பரண்டாக வாழ்றது எவ்வளோ ஈஸின்னு. அதாவது வந்து மனநிலையிலையும் சரி பொதுவான வெளியிலையும் எப்போதுமே டிரான்ஸ்பரண்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு 99% வைங்களேன். மேபி 1-2 எனக்கு தெரியாமல் பொய் சொல்லிருக்கலாம். ஒரு முடிஞ்ச அளவு சொல்ல மாட்டேன். முடிஞ்ச அளவு அதை அவாய்ட் பண்ணணும். பார்ப்பேன் பொய் சொல்ல வேணுமா, தேவையா, தேவையில்லை. பழி வாங்கணுமா, தேவையில்லை. அவன் அப்படி அவனை கூடி அவன் அப்படி தான் போகிறான் அப்படின்னு விட்டுருவேன் நான். ரொம்ப மகிழ்ச்சிகரமாக உங்கள் மன ரீதியில் இருக்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கிட்டத்தட்ட 100 இன்டர்வியூ பண்ணியிருக்கோம்னே. அதில் வந்து இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் அது ஃபேஸ் பண்ணக்கூடிய முதல் இன்டர்வியூ இதுதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் வந்து இதில் நீங்கள் சொன்ன விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த ஹெல்த் உங்களுக்கு இப்படி இருக்கிறது காரணமே மைண்ட் செட் அப்படின்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி கேள்விப்படுறேன். பசிச்சா சாப்பிடுவேன் நான், பசி இல்லைன்னு சாப்பிட மாட்டேன். அப்படியே என்ன சொல்றாங்க, பசித்து புசி தானே. பசிக்கிறேன்னு நான் நான் சீரை போட்டு அதை குத்தி இது பண்ணி. இன்னொன்று வந்து எனக்கு இது வந்து ப்ரீச்சிங் மாதிரி இருக்கும். நான் எறும்பு கூட கொல்ல மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட்றது கூடாதுன்னு. எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட்றது இல்லையா? பிறவிலே இல்லை, அப்படி இல்லை. எனக்கு யாரும் ப்ரீச் பண்ணவும் கிடையாது. நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிற போது ஏதோ ஒரு இதில் படித்தேன், காஃபி வந்து ரொம்ப கெடுதல் அப்படின்னு. இப்போ நல்லதுனாலாம் வருது, அதுக்காக மாறினான்னு கேட்காதீங்க. அன்னைக்கு நிலைமை கெடுதல் சொன்னேன். சரி, இதையே நான் அண்ணன் செய்ய குடிக்கணும். எங்கள் அப்பா வந்து மேக்ஸிமம் காஃபி குடிப்பார், ஒரு நாளைக்கு 20 காஃபி குடிப்பார். அப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் போல் இருக்குது. அப்போ நான் வந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் போல், சரி காஃபி நிறுத்திடலாம்ப்பா. 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ எங்கள் பெரியாயா மக பெரியத்தாவோட அரண்மனை சிறுவையில் அங்கே புறவை எடுப்புனா தெரியல, உங்களுக்கு ஆடு மாடுன்னு தான் அடிப்பாங்க. அங்கே போனபோது இந்த காந்தி இதை பற்றி யாரோ படித்து ஒரு புக்கை படித்தேன். இந்த மாதிரி கோழி உள்ள கூவுச்சின்னு ஏதோ படித்ததை நினச்சேன்னு, இன்னும் எவ்வளோ தப்பாது. அப்போது ஒரு உயிரை கொல்லக்கூடாது போல இருக்கு. ஸோ இன்னும் நிறுத்தின்னு சொல்லிட்டு மத்தியான சாப்பாடு டக்கு நிறுத்திட்டேன். அன்னைக்கு நிறுத்திட்டேன். எங்கள் காலத்தியனார் கோவில் போயிட்டு வந்துட்டு சரி ஐயர்கிட்ட நான் களத்தினார்ட்டே சொல்லிட்டேன், சாமி உங்களுக்கு யாரோ கோழி ஆடெல்லாம் வெட்டுறாங்க, அப்போ நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன், இனிமேல் சாப்பிட மாட்டேன், டப்பு நிறுத்திட்டேன். சோசோமி யாரோ ஒன்று சொல்லியிருந்தாங்க எங்கள் விஎன்சிட்டியோட பத்திரிகையில். அதில் வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த காலத்தில் நம்ம செட்டியாருங்க வந்து ரொம்ப ஜீவகாருண்யம் பார்த்தாங்க. அவர் சைன மதத்தையே ஃபாலோ பண்ணாங்க. என்னாச்சு, நம்மளுக்கு பெண் கிடைக்காத போது சைவ வேளாளர் வீட்டில் பெண் எடுத்தாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? ரைட். இப்போ என்னாச்சு, ஒரு ஸ்டேஜில் சைவ வேளாளர் வீட்டில் நம்ம வீட்டு பொண்ணை கேட்க ஆரம்பித்தாங்க அவங்க கட்டுன்னு. இவங்களுக்கு அதில் அவ்வளோ பிடித்தம் இல்லை. இப்போ என்ன போச்சு, இப்போ இது எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தாங்க அப்போ இருந்த பெரியவங்க. அப்போ என்ன பண்ணாங்க, சரி இப்போ நம்ம மாமிசம் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நம்ம பொண்ணு கேட்க மாட்டாங்க. இப்படி ஒரு தகவல் இருக்கானே, சோசுவாமி சொன்னது எனக்கு தெரியாது. ஒரு இதில் படித்தேன் நான், ஒரு வள்ளிப்பண் ஒரு செட்டிநாடு புக்கு தனவணிகளில் படித்தேன். தனவணிகளில் சில ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், சிலப்பதிகாரமும் இருக்கும், ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து சோசுவாமி தான் நினைக்கிறேன் அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் நீங்கள் இது ஒரு இப்போ நாங்கள் சோசாமி ஐயா ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டபோது என்ன சொன்னார், நான் அவர்கிட்ட கேட்டேன் உங்களுடைய நினைவு திறனுக்கு என்ன காரணம் கேட்கும்போது மாமிசம் சாப்பிடாம இருக்குது அப்படின்னாரு. அது சொல்லியிருந்தார் அதில் புக்கில். அதாவது என்னென்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அதுக்கப்புறம் என்னுடைய ஞாபகங்கள் வந்து எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக போச்சுன்றார். அதை தான் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் செட்டியாருங்க பேசிக்காக சைவம் தான். சைவம்னா என்ன, இன்னும் நான் 2-3 மேட்ரு சொல்கிறேன், ரொம்ப ஓவராக இருக்குமான்னு எனக்கு தெரியாது, தப்பாக நினைப்பாங்களா திட்டுவாங்களா தெரியாது. ஒரு இப்போ நான் எப்படி ஒரு மனுஷனை கையை ஒடிச்சு காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன், அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், ஒரு கோழியை கொண்டு தான் நீ சாப்பிடணும், அப்படி ஒரு வாழ்க்கை எது கிடையாது. ஒரு ஆட்டை கொண்டு தான் சாப்பிடணும். எதுக்கு இப்போது என்னை ஒருத்தர் எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா இருந்தார், அவங்க முஸ்லீம் இல்லை, அவங்க ஊரில் ஃபுல்லாக நான்வெஜ் தானே, எனக்கு சைவம் சமைப்பாங்க தஞ்சாவூரில். சொல்லுவார், டே அப்போ காய்கறி கொடுத்தாண்டா உயிர் இருக்குது அப்படிம்பாரு. நான் சொல்லுவேன், அங்கிள் நீங்கள் ஏதாவது சொல்லாதீங்க ப்ளீஸ் பண்ணி. அப்போ சொல்லுவார், நான் மாமிசம் எடுத்துருந்தா குழம்பு ஊற்றுறேன்டாம்பார், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்க. நான் அப்போ சொல்லுவார், ஆடெல்லாம் அவுட் நம்பர் பண்ணிவிடும் மனுஷனை, அப்புறம் எப்படா நீ வாழ முடியும், மனுஷனுக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படிம்பாரு. அது காய்கறிலாம் சாப்பிடும்பாரு.
சார் ஆர்கியூமெண்ட்டுக்கு என்ன வேணாலும் நீங்கள் பேசலாம். பேசலாம். ஆனால் நீங்கள் கொல்ற போது ஆடு கத்துது, அதுக்கு தெரியுது நீங்கள் வெட்ட போறீங்கன்னு. கோழி கத்துது, அப்படி ஒரு உயிரை ஏன் கொல்லணும்? தேவையில்லை. எனக்கு தெரியல. நான் சொன்னதுனால என் கேட்டு இருக்கீங்களா, என் வீட்டில் உன் வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு. என் வீட்டில் யாருமே மாமிஸ் சாப்பிட்றதில்ல. என் பொண்டாட்டி பிள்ளைங்க தொடவே மாட்டான், முட்டை கூட தொட மாட்டாங்க என் பசங்களாம். என் பேத்தி பேர் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அமெரிக்கால தான் இருக்காங்க. அங்க இருந்தா கூட சாப்பிடுறது இல்ல. அண்ணா அமெரிக்கால தான் இருக்காங்க அவங்க. நான் சின்ன பிள்ளை இருக்கையில் அவங்க எல்லாரையும் கூட்டி அமெரிக்காவுக்கு எத்தனை வாட்டி போயிருக்கேன். அவங்க ஸ்கூல்ல படிச்சு போடலாம். நாங்கள் வெஜிடேரியன் சாப்பாடுல தான் வாழ்க்கையை ஓட்டணும். நான் போகாத ஊர்ல யூரோப்ல எல்லா ஊருக்கும் நானே கார்ல போயிருக்கேன். என் பையன் 2 பேருக்கு 5 வயசு 8 வயசு 10 வயசு இருக்கையில எல்லாம் நான் என் மனைவி எல்லாரும் போயிருக்கோம். நாங்கள் மாமிசமே சாப்பிட்றது இல்லை, முட்டை சாப்பிட்றது இல்லைன்னு பார்த்துக்கோங்க. அதாவது வாழ்க்கை எப்படினாலும் வாழலாங்க. இப்போ பாருங்க, எனக்கு பாருங்க, அதனால கூட வியாதி இல்லாமல் இருக்கலாம். கிளியர் திங்கிங், டிரான்ஸ்பரண்ட்டு, ஓப்பனாக பேசி விட்டு அடுத்து, அதாவது என்ன, உங்க மேலே கோபம்னா திட்டி விட்டுறது. 4 வாரத்தை திட்டிட்டு முடிஞ்சிருச்சு. 2 மினிட்ஸ் நீங்கள் 5 நிமிஷம் கழிச்சு என்கிட்ட வந்து, நாராயணன் எனக்கு ஒரு போலீஸ் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவேன், இதை விட்டுருவேன் நான். கொடுங்க, என்ன ப்ராப்ளம், அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன். என்னங்க எனக்கு என்னங்க இருக்கு, ஒரு ஹெல்ப் நீங்கள் கேட்டு விட்டீங்க. எனக்கு கடவுள் ஒரு சான்ஸ் அனுப்புகிறான், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறான்னு, முடிஞ்சா ஹெல்ப் பண்ண போகிறோம், முடியலன்னா விட்டுற போகிறோம், அவ்வளோதான். அதாவது நான் 2 தான் மனித ஜாதி, 2 ஜாதி தான் சொல்லுவேன். ஒய் ஷுட் ஐ ஹெல்ப் அப்படின்னு ஒரு செட்டப் இருக்காங்க. ஒய் ஷுட் ஐ ஹெல்ப், நான் ஏன் உதவி பண்ணணும் அப்படின்னு. ஒய் நாட் ஐ ஹெல்ப், நான் ஏன் உதவி பண்ணக்கூடாது. என்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் பெரிய ஞானின்னு நான் சொல்ல, நான் பெரிய இதெல்லாம் கிளைம் போடலை. பட் எனக்கு முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணு கேட்டிங்கன்னா முடிஞ்சால் முயற்சி பண்ணுவேன். முடியலைன்னா உங்களை உடனே கழட்டி விட்டுருவேன். உங்களை நாளைக்கு வா 7ஆம் தேதி 32ஆம் தேதி சொல்லவே மாட்டேன். முடியலைன்னா உடனே டப்புன்னு கழட்டி விட்டுருவான். உன் வேலை நீ எட்லீஸ்ட் நீ பிழைக்கிறதுக்கு வேறு வழி பார்க்கலாம்ல. என்னை நிறைய பேர் என்ன பண்ணுவான், இழுத்தடிப்பானுங்க, நாளைக்கு வா இந்தாம்பான். இல்லை நான் கேட்பேன், ஐயோ முடியலைன்னா முடியலன்னு சொல்லு, நான் வேற வேலையை பார்ப்பேன்ல. பிழைக்கிற வழியை கெடுக்கூடாது, ஒருத்தனுடைய முன்னேற்றத்தை தடைப்படுத்தக்கூடாது. நம்ம அவனுக்கு முன்னேற வழி இருந்தால் அவன் கண்டுபிடிச்சி போகிறான். அப்போ நீ கழட்டிக்கிட்டீங்கன்னா அவன் வேற வேலையை பார்ப்பான். நீ அவனை நம்ப வச்சு 7 வாட்டி வரவழைச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் நினைக்கிறேன் மனிதர்கள் முடிஞ்ச அளவுக்கு பசிச்சா சாப்பிடுங்க, நேர்மையாக இருக்க ட்ரை பண்ணுங்க. முடியுமான்னு எனக்கு தெரியாது இந்த காலத்தில். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை பின்னால் நீங்கள் 60-70 வயசாகல ஜாலியாக இருக்கணும்னா இப்போ அதை பண்ணுங்க. இல்லை அதை பற்றி நான் கவலை இல்லைப்பா, எனக்கு இன்றைக்கி பணம் தான் வேணும், நீங்கள் உங்கள் சேர்ந்து வாழுங்க. அப்படி தான் நிறைய பேர் வாழலாம். பட் நீங்களே அதுக்கு பதில் சொல்லணும். 60-70 வயசு வரும்போது ஆமாம் நீங்கள் பதில் சொல்லலாம். நீங்கள் உங்கள் மனசு உங்களை கில்ட்டிக்கு அப்போ உங்களுக்கு அந்த கில்ட்டு வரும்ல. இப்போ என்ன கேட்டிங்கன்னா அந்த கில்ட்டே இல்லை மேலே ஜாலியாக இருக்கேன். நான் யாரும் ஏமாத்தலையே, முயற்சி கூட பண்ண மாட்டேன். இன்கம் டேக்ஸில் சண்டை போடுவோம் போய், சார் என்னை கொடுங்க சார் 18% ஏமாத்துறேம்மா, எவ்வளோ தில்லு இருக்கு. எல்லாமே பாசிபிள். சில பேர் சொல்லணும், நான் 1000 கோடி சம்பாதிக்கிறேன், என்னால் 18% ஏமாத்தினா 10,000 நினைக்கலாம், அது அவன் இஷ்டம். அதில் நம்ம தலையிட முடியாது. என்னுடைய வாழ்க்கையை கேட்குறீங்க, என் அனுபவத்தை கேட்குறீங்க, எனக்கு இது பாசிபிளாக இருக்குது என்னுடைய லிமிட்ஸுக்குள்ள. மித்தவங்களுக்கு இது இருக்கா இல்லைன்னா அவங்க டிசைட் பண்ணிக்க வேண்டியது. முக்கியமான ஒரு மேட்ரு நான் சொல்ல நினைக்கிறேன் ஜனங்களுக்கு. டேல் கார்னெஜின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு ஒரு புக் ஒன்று, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்னு ஒரு நல்ல புக். அது அந்த புக்கை நீங்கள் படித்தா பிரயோஜனம் இல்லை, அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் முன்னேறலாம். இது என்னுடைய அனுபவம். அதாவது அதில் அந்த முதல் சாப்டர் என்ன இருக்கும்னா, தன்னுடைய தவறை ஒருத்தன் ஒப்புக்கொள்ள மாட்டான். நீங்கள் இருக்கீங்க, நான் ஒரு துப்பாக்கி வச்சுருக்கேன், அவரை சுட்டுவிட்டேன், நீங்கள் பார்த்துட்டீங்க சுட்டதை, நான் என்ன பண்ணுறேன் சுட்டுவிட்டு, ஐயோ நான் சொல்லலை, நான் செத்து போயிட்டான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் சொல்லலைன்றீங்க. கண்ணு முன்னால் சொல்கிறீங்க, சுட்டுவிட்டு உங்களுடைய தவறை நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டேன்றீங்க. எவன் ஒருவன் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு முன்னேறணும்னு நினைக்கிறானோ அவன் நிச்சயமாக ஒரே வழி முன்னேறது மட்டும்தான். தன் தவறை உணராதவன் முன்னேறவே முடியாது. அவன் அப்படியே ஆர்கியூ பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். சில அதாவது வீம்பு பேசிக்கிட்டு அப்படி தான் இருக்கணுமே தவிர, தன் தவறை, அதாவது நீங்கள் பாத்ரூமில் இருக்கையில யோசிச்சு பார்க்கணும், நம்ம பண்ண தப்பா, அப்போ நம்ம திருத்திக்கலாம், அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக முன்னேற முடியுங்க. நான்லாம் ஃப்ரம் நோவேருங்க. நான் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் என்ன கேட்காதீங்க, எத்தனை கோடி தொலைச்சாலும் கேட்காதீங்க. நான் சம்பாதிக்காத கோடியும் கிடையாது, தொலைக்காத கோடியும் கிடையாது, எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அதனால முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா தவறை திருத்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோடையும். ரெண்டாவது, தனிமையாக வாழ்க்கை வாழவே முடியாது. யூ நீட் பீப்புள் அரவுண்ட் யூ டு லிவ். ஒருத்தன் ஆஸ்திரேலியாவில் ஒரு கார் வாங்கிட்டான், பெரிய கார், நான் சொல்ல 50 வருஷத்துக்கு முன்னால். யாருமே பக்கத்தில் இல்லை.
இந்த கார் வாங்கிட்டேன்னு பீத்திக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு கூப்பிட்டு வருத்தப்படுறான், அழுகிறான் ஃபோனில். டே இதை நான் சொல்கிறது கூட ஆள் இல்லைடா அப்படின்னு. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஸோ யூ நீட் பீப்புள் அரவுண்ட் யூ. வீட்டுக்குள்ளே உள்ளவங்கள மதிங்க, அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாரையும் மதித்து வாழுங்க, எல்லாரையும் ஒத்து வாழுங்க. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் மனுஷன் இருக்க முடியாதுங்க. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை குறைச்சிக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்தான் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கன்ற நான். நீங்கள் வந்து கட்டாயமாக வாழுங்கன்னு நான் சொல்லுவேன். உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்கள். அதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். தீதும் நன்று பிறதர வாராதான். உங்கள் வாழ்க்கை நன்றி. தீதும் நன்றும் பிறதர வாரா. நன்றி. நான் ப்ரீச் பண்ணாத நினச்சிங்கன்னா என்னை தப்பாக நினைக்காதீங்க. 4 பேர் என்னை வச்சு முன்னேற முடியும் அப்படின்னா எனக்கு சந்தோஷம். நான் இதை நான் இன்னும் யோசித்து பேசலை. அவுட் ஆஃப் இங்கே என்ன இருக்கணும் அதுதான் பேசியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் திங்க் பண்ணி எந்த பதிலும் சொல்லலை. என்னுடைய அனுபவம் எனக்கு என்ன தோணுச்சு அதை பேசியிருக்கேன். நல்லதாக இருந்தால் எடுத்துக்கோங்க, கெட்டதாக இருந்தால் முட்டாள்னு சொல்லிட்டு விட்டுருங்க. மகிழ்ச்சி. நன்றி.